வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஆர்கேடியன். ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் நிக்கோலஸ் கேஜ் நடிப்புல வெளிவந்திருக்கிற இந்த படம் ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் ஆக்ஷன் ஹாரர் சர்வைவல் டிராமா படம். இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு மிரட்டலான அனுபவத்தை கொடுத்துச்சா இல்ல இந்த படம் சுமார் தானா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை எப்படின்னு பார்த்தா, இந்த மொத்த உலகமும் ஏதோ ஒரு காரணத்தால அழிஞ்சு போகுது. பகல்ல அமைதியா இருக்கிற இந்த உலகம் சூரியன் மறைஞ்சி இரவு வந்தா போதும் விசித்திரமான பயங்கரமான விலங்குகள் மனிதர்களை வேட்டையாட கிளம்புது. இந்த ஆபத்தான சூழ்நிலையில பால் மற்றும் அவரோட 2 பசங்க தங்களோட பண்ணை வீட்டுல இருந்துகிட்டு எப்படியெல்லாம் சர்வே பண்றாங்க. அந்த அப்பாவுக்கு ஒரு ஆபத்து வரும்போது மகன்கள் 2 பேரும் அப்பாவை காப்பாத்த என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத விறுவிறுப்பா சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்தோட பெரிய பிளஸ் அந்த கிரியேச்சர் டிசைன் தான். படத்துல கிரியேச்சர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மிரட்டலாகவும் அதே நேரத்துல புதுமையாகவும் இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வர ஆக்ஷன் பிளாக் மற்றும் சர்வைவல் காட்சிகள் நம்மள சீட்டின் நுனிக்கு நல்லாவே கொண்டுகிட்டு வருது. படத்துல நிக்கோலஸ் கேஜ் வழக்கம் போல தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஒரு மெச்சூர்டான நடிப்பை திரையில நல்லாவே கொடுத்திருக்கிறாரு. படத்தோட பின்னணி இசையும் அந்த டார்க் டோன்ல வர சினிமோட்டோகிராஃபிக்கும் அந்த ஹாரர் அட்மாஸ்பியரை நமக்குள்ள நல்லாவே கடத்துது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திரைக்கதையோட வேகம் பொறுமையா தான் மூவ் ஆகுது. நிக்கோலஸ் கேஜுக்கான ஸ்கிரீன் டைமிங் படத்துல குறைவுதான். சோ அவரோட ஃபேன்ஸுகளுக்கு இது சின்ன ஒரு வருத்தத்தை கொடுக்கலாம். படத்துல உலகத்துக்கு என்னானுச்சு, அந்த கிரியேச்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பேக் ஸ்டோரிய இன்னுமே தெளிவா இவங்க சொல்லியிருக்கலாம். படத்துல வர ஃபேமிலி எமோஷன் காட்சிகள் சில இடங்கள்ல லேக் ஆகிறனால சில காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மாட்டுக்குது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.1 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. படத்துல ஒரு இடத்துல லிப்லாக் முத்த காட்சி வருது. சோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.